Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா C++ல Cin Cin.get ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நிறைய பேருக்கு இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். எதனால் இதை யூஸ் பண்ணுறோம் Cin.get, அதோடைய பர்பஸ் என்ன, நம்ம தேவையா யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நம்ம தேவ் C++ எடிட்டர்லேயே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? இப்போ நம்ம தேவ் C++-ஐ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் சிஎன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு. சரியா? ஸோ சிஎன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, சிஎன்னா உங்களுக்கு தெரியும், யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது. இன்புட் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பட் நம்ம அந்த ஃபார்மேட் டேட்டா டைப்பை வந்து மேலேயே நம்ம டிஃபைன் பண்ணிடணும். சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் பர்சன்ட்டுங்கிற வேரியபிளில் தான் நான் இன்புட் வாங்குகிறேன் சிஎன் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதோடைய டேட்டா டைப் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பாக இருக்குது. சரியா? ஃப்ளோட் பர்சன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு Cin% அப்படின்னு வாங்குகிறேன். அதுக்கப்புறம் நான் Cout ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சிஎன்னோட யூசேஜ் இங்கே என்ன, யூஸ் டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இங்கே நம்ம சிஎன்னை யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிக்யூட்டில் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ என்டர் யுவர் பர்சன்டேஜ்னு கேட்குது இல்லையா, நான் வந்து இப்போ வந்து 99 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே யூஸ் கோட் 99% அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த ரிசல்ட் Coutல இருந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிட்டு ப்ராசஸ் எக்ஸிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுது. அதாவது என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இங்கே ஏதாவது ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ, ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும், எடிட்டருக்கு வந்துடும். அதாவது என்னென்னா அந்த கான்செப்ட் வந்து இன்புட் நமக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரியா? ஓகே, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ hello.cppன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போது வேறு ஒரு ப்ரோக்ராம் Cin.get வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பர்சன்ட்டில் வந்து வெறும் Cin வச்சு பார்த்தோம். அது வந்து நம்ம வந்து யூசர்கிட்ட வேல்யூஸ் நம்பர்ஸை என்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரியா? நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் வந்து Cin.getங்கிற ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன. ஸோ இதனுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா Cin.get அப்புறம் ப்ராக்கெட்டில் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். சரியா? ஸோ இது ஃபார்மேட்டும் நீங்கள் சிஇனோட ஃபார்மேட்டும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ சிஇன்னா நம்ம வந்து கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் கொடுப்போம். ஸோ சிஇன் டபுள் கிரேட்டர் தென் கொடுத்து கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் கொடுப்போம். சரியா? இது வந்து வேறு ஃபார்மேட். இதில் டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ Cin.get அப்படின்னு கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த உள்ளே இருக்கிறது நம்ம ஆர்குமெண்ட்ஸும் தெரியும், எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தாலும். ஸோ நேமுங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு கேரக்டர் டேட்டா டைப். கேர் நேம் ஆஃப் 25 அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டிஃபைன் ஆகும். நேமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங், அரே ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நேமுங்கிறதுக்கு நீங்கள் 25 லெட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நேம் கமா 25 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன், அதுதான் ஃபார்மேட். ஓகே, Cout நேம். ஸோ அதுக்கப்புறம் அந்த நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ சிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குறதுக்கு. நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆக்சுவலாக வாங்க முடியாது சிஎன் ஸ்டேட்மெண்ட் மூலயமா. Cin.get ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்குக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ் டேட்டா டைப்புக்கு தான். இன்டீஜர் ஃப்ளோட்டில் வாங்க முடியாது இந்த சென்ஸ். நீங்கள் வாங்கலாம், பட் அதில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் இப்போது வந்து நீங்கள் இந்த லெவலுக்குள்ள நாலேஜ் வரைக்கும் என்னென்னு நினச்சிக்கோங்க. Cin.get வந்து கேரக்டர் டேட்டா டைப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஸோ Cin.get நேம் கமா 25. ஸோ ஒரு நேம் 25 கேரக்டர்ஸ் வரைக்கும் உள்ள நேமை நீங்கள் கொடுக்கலாம் யூஸிங் திஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவும் வந்து உங்களுக்கு Cin ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் 25க்கு மேலே கேரக்டர்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ளது ரிமூவ் ஆகிடும், ட்ரங்கேட் ஆகிடும், அக்செப்டே பண்ணாது. ஸோ அப் டு 25 கேரக்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணக்கூடிய நேமை அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ பிரிண்ட் பண்ண போகுது Cout ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆன்சர் கிடைக்குதுன்னு. ஓகே, ஸோ கம்பைல் அண்ட் ரன்.
இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்சர் பிளிங்க் ஆகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜென்ரலாகவே ஒரு CO ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன அந்த கர்சர் எதுக்காக கர்சர் பிளிங்க் ஆகுது, என்ன இன்புட் கேட்குது அப்படிங்கிறது டினோட் பண்ணலாம். நம்ம இங்கே நேம் கொடுக்குறோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு CO ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், என்டர் யுவர் நேம் அப்படின்னா. அப்போ யாரோ வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஸோ இது வந்து நமக்கு நேமுக்காக தான் வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரியா, நான் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இதில் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். cin.get ஃபங்க்ஷனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வித் ஸ்பேசஸையும் அலோவ் பண்ணும். பட் நீங்கள் வெறும் cin ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து வேர்ட்ஸ் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணாது. சரியா, ஸோ இது வந்து ஸ்பெஷலாக கேரக்டர் டேட்டா டைப்புக்குனே டிஃபைன் பண்ணுது. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால நான் வந்து cin.getங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்லேயும் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். நீங்கள் எதாவது கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். சரி, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் cin.get ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் hello.cppன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுங்கள். எந்த கான்செப்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா, இதுதான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐவோஸ்ட்ரீம் இதில் வந்து cout helloன்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். cin.get ரிட்டன் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். cin.getங்கிறது வந்து இங்கே எதுவும் நம்ம இன்புட் வாங்கி எதுவும் கால்குலேஷன் பண்ணவே இல்லை. இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எதையும் பிரிண்ட் பண்ணவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த ப்ரோக்ராமில் cin-ஓட யூசேஜ் என்ன, எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை வந்து எதாவது கேரக்டர்ஸை டைப் பண்ணுறதுன்னா பண்ணிக்க சொல்லும் ஆஃப்டர் ஹலோ. அதுக்கப்புறம் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிட் ஆகி அது வரும், இல்லைன்னா வராது. சரியா, நார்மலாக நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிச்சப்போ என்ன வந்தது, ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட்டட் அப்படின்னு வந்தது இல்லையா. பட் நீங்கள் இப்போது cin.getன்னு எம்டியாக கொடுக்கும்போது நீங்கள் என்டர் கீ பண்ணால் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணி வெளில வரும், இல்லைன்னா வெளில வராது. அப்படியே நீங்கள் ஹலோங்கிற மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் வந்து அங்கேயே பிளிங்க் ஆகி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் மட்டும்தான் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி வந்தது, சப்போஸ் இங்கே ஸ்க்ரீன் ஓப்பனில் இருந்தால் கூட நான் காமிக்கிறேன். ஓகே இல்லை, ஸோ நமக்கு இந்த ஹலோங்கிறது மெசேஜ் வந்துட்டு நமக்கு நார்மலாக இது வரைக்கும் அவுட்புட் பார்த்திங்கன்னா என்ன நமக்கு அவுட்புட்டோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு சில ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூ அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஏதாவது லெட்டர்ஸை டைப் பண்ணால் கூட எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணும். சரியா, ஹலோ, வெல்கம், நான் எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மெசேஜ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வெளில விட்டு வரவே வராது. நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கனாலும் வராது. நான் ஆல்ரெடி ஸ்பேஸ் பார் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் பார் கொடுத்தாலும் வெளில வராது. அப்போ எப்படி நம்ம இதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன், என்டர் கீ மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்டர் கீ பண்ணிங்கன்னா மட்டும்தான் cin.get ஃபங்க்ஷனை விட்டு அது வெளில வரும். சரியா, ஸோ நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிட்டட் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த மெசேஜ் வந்த பிறகு திரும்ப இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அவுட்புட்டை கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சு பார்க்கலாம், அதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி லைனில் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவுட்புட்டை கொஞ்சம் நேரம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அதை ஸ்க்ரீனை விட்டு போகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக உள்ளது. இப்போ நம்ம திரும்ப ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ, இப்போவும் நீங்கள் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் வெளில வரலாம். சரியா, எனி கீ, நான் இப்போ லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலுமே இங்கே வந்து வெளில வந்துடும் cin-ஓட ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஸோ இதுதான் மெயின் யூசேஜ் cin.get ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் cin-க்கும் cin.get ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து எப்போவுமே ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பை பை, டேக் கேர்.